ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ லேர்னிங் செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம வாட்டர் மார்க் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்க டேப்ஸில் ஹோம், இன்சர்ட்க்கு அப்புறமா டிசைனுன்ற ஒரு மெனு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வாட்டர் மார்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஆன் த டவுன் ஏரோ. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், கான்ஃபிடென்ஷியல், டு நாட் காப்பி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கஸ்டம் வாட்டர் மார்க், உங்களோட ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஸ்டம் வாட்டர் மார்க்கில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நோ வாட்டர் மார்க்னா உங்களுக்கு எந்த வாட்டர் மார்க்கும் தேவையில்லைன்றதுன்னு தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் யூ வாண்ட் டு ஆட் அ வாட்டர் மார்க் இல்லையா? அப்போ இங்கே ஒரு பிக்சர் வாட்டர் மார்க் வேணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது? அதுக்கு பிக்சர் வாட்டர் மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் எனி பிக்சர், உங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது பை டிஃபால்ட் சிஸ்டமில் இருக்க ஏதோ ஒரு பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிக்சர் செலக்ட் பண்ணுறேன். இன்சர்ட் கொடுத்துட்டோன்னா இங்கே ஆட்டோ இருக்குது. இல்லை உங்களுக்கு சைஸ் வேணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் வேணும்னா நீங்கள் அந்த சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆட்டோலேயே விட்டுற போகிறேன். இந்த வாஷ் அவுட் ஆப்ஷன் அப்படி இருக்கட்டும், டெக்டாகவே இருக்கட்டும். இதை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போது சிம்ப்ளி நீங்கள் ஓகே கொடுத்துடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பியூட்டிஃபுல்லாக வாட்டர் மார்க் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா பேஜஸ்லையும் இந்த பிக்சர் வந்து ஒரு பேக்ரவுண்டாக அங்கே அப்பியர் ஆகுது. ஸோ இது நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டெக்ஸ்ட் வாட்டர் மார்க்லேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போது இந்த வாட்டர் மார்க் எனக்கு வேண்டாம், எனக்கு பிக்சர் வாட்டர் மார்க் வேண்டாம் அப்படின்னா நான் இங்கே ரிமூவ் வாட்டர் மார்க்குன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணேன்னா பாருங்கள், வாட்டர் மார்க் இப்போது இதிலலாம் இல்லை. we have already removed. இதிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் வாட்டர் மார்க்கை. இப்போது எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் வேணும். ஏதாவது ஒரு பேரோ இல்லை எங்கள் பிராண்ட் பேரோ நம்மளோட பேரோ அப்படி இல்லைன்னா ஒரு நம்மளோட கம்பெனி பேரோ நம்ம ஆட் பண்ணணும்னா இங்கே டெக்ஸ்ட் வாட்டர் மார்க்கை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இதில் இங்கிலீஷ், தமிழ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபால்ட் டெக்ஸ்ட் இருக்குன்னா ASAP, as soon as possible, இல்லை கான்ஃபிடென்ஷியல், காப்பி, டு நாட் காப்பி, டிராஃப்ட், ஒரிஜினல் இன்னும் கூட இருக்குது. பர்சனல், சாம்பிள், டாப் சீக்ரெட், அர்ஜென்ட் இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது. பட் நம்ம கஸ்டம் பிராண்டு ஆர் நேம் அந்த மாதிரி நமக்கு வேணும்னா நமக்கு என்ன நேம் வேணுமோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளோட பிராண்ட் நேம் டைப் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்டில் வேணும், கேலிப்ரி, டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கீங்க, எது வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கேலிப்ரியை விட்டுற போகிறேன். சைஸ் கூட வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டோவே விட்டுடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கலர். இப்போது இல்லை நம்ம ஒரு டார்க் கலர் செலக்ட் பண்ணோன்னா நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டை அதை டாமினேட் பண்ணோம் இல்லையா? நமக்கு ஒரு டார்க்கான ஒரு வாட்டர் மார்க்கை நம்ம கொடுக்கும்போது இதை வந்து நம்மளோட ஃபைலை வந்து நம்ம யார் கூடயாவது ஷேர் பண்ணும்போது அதை அவங்க டவுன்லோட் பண்ணி, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கு கண்ணுக்கு உறுத்தும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சட்டிலாக ரொம்ப லைட்டாக ஒரு பேக்ரவுண்டில் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், ஒரு கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட்டை நம்ம கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம ஒரு லைட் கலர் செலக்ட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரு பிளாக் இல்லாமல் லைட் க்ரே மாதிரி. இதில் செமி டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்துடலாம் நம்ம. ஸோ தட் கொஞ்சம் லைட்டாக தான் நமக்கு தெரியும். அப்புறமா நமக்கு டயக்னலாக வேணுமா இல்லை ஹாரிசான்டலாக வேணுமா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டயக்னலாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹாரிசான்டல் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஓகே கொடுத்துட்டோன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் பாருங்கள் நம்மளோட பிராண்ட் நேம் ஆர் நம்ம ப்ரிஃபர்ட் என்ன நமக்கு வேணுமோ அந்த மாதிரியான வாட்டர் மார்க் க்ரியேட் ஆகிடுச்சு. எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் இன் ஒன் கோவில் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட டாக்குமெண்ட் ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக, ஒரு ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்டாக வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் உங்களுடைய ஹார்ட்
ஒர்க்கையும் உங்களோட எஃபர்ட்டையும் வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாட்டர்மார்க் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்டர்மார்க் எப்படி ஆட் பண்ணிடுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் வீடியோ லெசன்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Until I upload a new video, let's keep learning. See you in yet another interesting video. Bye-bye. Thank you.